அடடா என்ன இடம் கொஞ்சம் கலகலப்பா இருக்கிற மாதிரி. அம்மா வணக்கம். வாங்கம்மா வணக்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருக்கனா? எப்படி கலகலன்னு? அதானே என்ன இடம் கொஞ்சம் கலகலகலன்னு இருக்கு என்ன? இன்னைக்கு அப்பா புதுசா ஒருத்திய வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படியா? அழகுனா அழகு அம்புட்டு அழகு. ஏமா நீங்க ஒரு பெண்ணு தானே, அதுவே இன்னொரு பெண்ணை பார்த்தா அம்புட்டு அழகு அப்படி ஒரு பொறாமையில சொல்ற மாதிரி இருக்கே. பொம்பளை புள்ளைய பார்த்தா அழகா அப்படி ஒரு கட்டை. ஏமா மணி மேல ஒன்னே விடவா? வேண்டாம் மாமா, நான் உங்களுக்கு மருமக வேணும். சரி அதெல்லாம் அம்மா அந்த பெண்ணு இங்க ஆள காணா, காட்டுக்கு போகணுமே, காவல பார்க்கணுமே. நீங்க பார்க்கணும்னு மறைமுகமா வச்சிருக்கேன். எங்க ஆள காணுமே. ஏய் மா ஏய் சீனா என்ன மாடு வந்துருச்சு. இந்த வந்துட்டேன். உங்க நடிப்பு உலக மக நடிப்பாளர். எதுக்குடி வர காப்பி? அழுது தொண்டையை கட்டி போச்சு. நீ எதுக்குடி அழுத? அவர் பெரிய சும்மா நம்ம போறது சின்ன காரியமா? இல்லடி பெரிய காரியம். ஐயோ இல்ல பெரிய விஷயம். முருகனுக்காக காவலுக்கு போறோம்டி. நம்பியாச்சு நல்லா இருக்காப்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா பாத்தீங்களா? அப்பா சந்திச்சீங்களா? இல்ல இல்ல அந்த ஆளை நான் பாக்குறதாவே இல்ல. ஏன் என்னாச்சு? மகா மட்டமான ஆளா இருக்காப்ல. ஏன் எங்க அப்பா பத்தி ஏன் அப்படி சொல்ற? நினைக்க அருவருப்பா இருக்கு. அப்பலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரனை கூட பார்க்க முடியாது. இப்போ உத்தம புத்திரனா உளுத்துறேன் உத்தம. ஆமா அடிப்பாவி உத்தம புத்திரன். உங்க அப்பா எப்படி இருக்காங்க? நான் சொல்றேன் நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. உங்க அப்பா மாத்துங்க. என்னது அப்பா மாத்துறதா? என்னடி இது? அதுல என்ன ஆதார் கார்டுல பேரையா மாத்த சொல்றது? இவங்க அப்பா செய்யற காரியம் சரியில்லடி. என்ன அப்படி செஞ்சாரு? இப்போ நம்மள புறம் சின்ன பிள்ளையில காட்டுக்கு போய் காவலை பறஞ்சு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சா எடுத்துருக்காப்ல. அம்மாவை கட்டி பிடிச்சு படுக்காம அப்புறம் ஆட்டுக்குட்டியை கட்டி கொடுப்பாரு. அட அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் கிடப்படுறேன்? சரி அந்த ஆளு ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு படுத்துருக்காங்க. ராமசாமி மருந்தை குடிக்கிறோம்னு அலையிறான். இப்போ நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்திங்க வாடா பெரிய இடம்னா அதெல்லாம் சேகசா நீ வேணா என்ன கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கடான்னு சொல்லி இவ்வளோ நேரம் அவங்க கூட மொட்டை கூடியா படுத்துக்கிறது விடு. குளிக்க கூடல கூப்பிட்டுன்னு அவசரத்தில் எச்சில் தொட்டு தொப்பில் வச்சுட்டு ஓடியாங்க. ஏண்டி இதான் பண்ட மாத்து முறையா? இது பண்ட மாற்ற முறையில் முத்துராஜ் இது புதுசா இது ஒரு சந்தேகம். இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேப்பா. சரி இடத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத மனசு பிறகு விஷயத்தை எடுத்து சொல்லிடுமா? திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தி நாக்கர் திந்தினா திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தி நாக்கர் திந்தினா ஏன புகிரி ஏனமல வெயிலே அலல பாரோ அன்னமே வயிலே ரதமல குருதே யமானி மரிதி ராமநாடி மாலல குருதே யமானி கர்வானே ராமநாடி திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தி நாக்கர் திந்தினா
தேடித்தானே பெட்டி நிறைஞ்சு வச்சியா மச்சான்? ஆமாடி இவ்வளவு அகலமா இருக்கு. பார்த்தா ஒரு பாரமே குறைஞ்சது மாதிரி இருக்கு. ஏய் என்னடி பண்ற? போயிட்டு வா. எங்க? பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா இங்க ஃப்ரீ. அரியரணி ஃப்ரீ. அரியரணி சூப்பரா இருக்குடி போட்டா. சரியா இருக்கா? செல்ஃப் எடுத்து தரேன். யார்கிட்ட இல்லாத மாதிரி இருக்குடி. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இது வரைக்கும் யாரையும் பார்க்கலன்னு அர்த்தம். சரி சரி நீ போலையா? இதெல்லாம் பண்ணு. எனக்கு வல்லடி. அம்மா அங்க அங்கிட்டு போயிருக்காங்களா? ஏய் ஏய் ஒரு பொம்பளை பிள்ளை நீனு இந்த மாதிரி பண்ணலாமா? யா. நீ ஆண்கள் அசிங்கப்படுத்துறியா நீ? ஆமா ஆமா பெரிய ஆண்கள் அசிங்கப்படுத்துறியான்னு கேக்குறேன். பெரிய ஆண்கள். ஆண்களுக்கு என்னைக்கு மரியாதை கொடுத்து பழகுடி. ஒரு பெண்ணு ஒரு பேருந்துல போறோம் அப்படின்னா பெண்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா முதல்ல எந்திரிச்சு இடம் கொடுக்கறது யாரு தெரியுமா? ஒரு ஆம்பளை தான் எந்திரிச்சு இடம் கொடுப்பாரு. தெரியுமா தெரியாது? இப்பவும் கூட கவனிச்சு பாருங்க. ஒரு பேருந்துல போகும்போது பெண்களுக்கு இடம் இல்லைன்னா உடனே ஒரு ஆண் தான் எந்திரிச்சு ஆம்பளையால தான் எந்திரிச்சு உட்காருங்கம்மா பரவாயில்ல அப்படின்னு இடம் கொடுப்பார். அப்பேற்பட்ட ஆண்களுக்கு மதிப்பு கொடுக்காம அசிங்கப்படுத்துறியா நீ? இன்னும் உங்களுக்கு உலக அனுபவம் தெரியல. என்ன? நமக்கு ஆம்பளைக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கல, ஆ அவங்களுக்கு எந்திரிச்சதுனால தான் நமக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், என்னடி நான் ஏன் அப்படி செஞ்சேன் தெரியுமா? ஏன் செஞ்ச அப்படி? ஆம்பளைகளை பழி வாங்க தமாஷா. ஏன் பழி வாங்குறாங்கள? அப்படி என்னடி ஆண்களை பழி வாங்குற அளவுக்கு நடந்து போச்சு? நம்ம ஒரு பொண்ணு பிள்ளைய ரோட்டில் நடந்து வரான். ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப போஸ்ட் மரத்தை நின்றுக்கிட்டு இப்படி ஒன்று கடிப்பாங்க. பார்த்துருக்கியா மணி மேலே? ஆமாடி நிறைய பார்த்துருக்கேன். அது எதுக்குன்னு நினைக்கிறேன்? எதுக்கு? அவங்க அப்படி கவனிக்காத மாதிரி நின்று அடிப்பாங்க. ஆனால் வேணும்னே அவன் நம்ம பார்க்கணும்னு தான் அடிப்பாங்க. எதுக்கு? அவங்க இன்னும் பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்டேன். இந்த ராஜசேகர்லாம் ஒன்றுக்கு இருக்கிறேன், பாதி பேண்ட்லேயே போயிடுது. அதை காட்டில் வாத்தியார் ஒன்றுக்கு இருக்கிறாரு, இங்கிட்டு உட்காந்து இருக்கிற இந்த பக்கம் போகுது வேட்டி வழியா. பின்னாடி போகுதா? ஓஸ் கனெக்ஷன் மாறி போயிடுச்சு உனக்கு. அதனால தான் பார்த்தேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். ஏண்டி எதுக்கு உட்காந்து அடி பொண்ணு? இதெல்லாம் ஒரு பழி வாங்குறதாடி? நம்மளால முடிஞ்சது. அம்மா யோசிக்கிறாங்க. எப்படி ஒரு பழி வாங்குற குணம் உனக்குள்ள பறவைகளா வந்துருச்சு. திரட்டிடுவோமா? ஆலோலமா ஆலோலமா ஆலோலம் சாலோலமே ஆலோலம் ஆலோலம் சாலோலமே ஆலோலமா அறிவு இருக்கா இல்லையா? நீல பொம்பளை தானா? பொம்பளைன்னா அச்சமாட நானும் பயிர் போட இருக்கிறதுல அது இல்லடி பயிர்ப்பு. சரி என்னடி இப்படி திரியிற? கீழே பாருடி. ஏய் ஏன் கீழே இல்லடி, ஓன் கீழே பாரு. நானேவா பார்க்கறது? ஆளுக்கு ஒரு வேலையா பார்க்கலாம். அடியே நீ என்ன பாவாடைய தூக்கி தெரியுதுடி. ஏண்டி உள்பாவோட கட்ட மாட்டியா? கீழே பாரு. ஆமா மூட வேண்டியதை மூடாம மெத்ததை மூடிக்கிற. முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பார்க்குற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத. ஆமா எவனாவது என் இதில் முழிக்காதுன்னு சொல்கிறானா? அப்போ மூஞ்சில முழிக்காத மூஞ்சியை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. எப்படி சொல்ற? நம்ம நம்பர் பிளேட்டா தான் போட்டிருக்கோம். DN 63 DN 55. நம்ம கம்பெனிக்கு நம்பர் எழுதுற அவர்தான். அம்மா எதுக்குமா வம்பு? பாரு ஒழுங்கா இருந்து காவல் பாக்குறதா பாரு. எது செஞ்சாலும் இல்லைன்னா தயவு செஞ்சு நீ தப்பா உள்ள போயிரு. நான் போய் யாரா ஆம்பளை இருந்தா கூட்டியாரு. ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? அத்தாடி சோறு இல்லாம கூட ஒரு மாசம் கிடந்துருவேன். சரி என்னால அது மட்டும் இல்லாம நீயும் நம்ம சரிதானே? ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எப்படியாவது
போகையில நம்ம விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறேன் வச்சுக்க. ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் ஆலோலமே போனேன் மோட்டர்ல தண்ணி வரல. நான் என்ன அதுக்கு பொம்பளை இப்படியா வர்றது? உள்பாவல இருக்கா மேல இழுத்து மூடுறி. எங்க வீட்டுக்காரருடைய என் பொண்டாட்டிங்கிறத கேவலப்படுத்திட்டிய நீ. போடி. ஏண்டி அவங்க என்ன திட்டுவாங்கல உன்னை? நம்ம தான இருக்க. யார் இருக்கா? யார்? சேவிங் பண்ண போறீங்களா? மானத்தை மறைக்கிறேன். சோப்பு வாங்க வந்துட்டு நான் எப்படி குளிக்க? என்ன சோப்பு உனக்கு வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். 501 சோப்பு வாங்கிட்டு. எதுக்குடி 501 துணிக்கு போடுறது தெரியாது? அது போட்டு நல்லா தேய்ச்சோம்னா எப்படி தேய்க்கிறது? நல்ல பலன் வந்துரும். சோப்பு வாங்கிட்டு சரி வாங்க. வாங்கிட்டு வரேன் போய். முத்துராஜனே அத்தனை அம்சமும் அப்படியே இருக்கு அவளுக்கு. பொம்பளை ஆசையே வராதாட்டுக்கு. திருத்தவே மாட்டா போல இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அவளை வேலையை விட்டு தூக்குங்கம்மா அவளை. ஆளுக்கு ஒரு பக்கமா எனக்கு அவள் பாப்போம். தவமுனிங்க நம்ம ஞானிகள் எல்லாம் வரக்கூடிய இடம். அப்படி யாரும் வந்தா என்னை கூப்பிடுங்க. வேற இருந்தா நீங்களே பாத்துக்கங்க. போலாமா? வந்தாலும் பாத்துருவோம்.